ஒன்று நீங்கள் சொன்ன மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டு மோரர்லெஸ் வந்து நீங்கள் லாக்டவுனில் சந்தித்த அதே இம்ப்ளிமெண்டேஷன் செயல்முறைப்படுத்துவார்கள். ட்ரம்ப் டாரிஃப் ஆரம்பித்த காலகட்டத்திலிருந்து இந்தியாவிற்கு வந்த பேர் இடி என்று சொன்னால் அது வந்து அந்நிய செலாவணியில் பெரும் பிரச்சனை ஏப்ரல் 25 ஆரம்பித்து விட்டது. இவங்க எடுத்திருக்கிற ஒரு பெரிய பிரச்சனைனா நம் உள்நாட்டுக்கு மட்டும் உற்பத்தி செய்வோம் அப்படின்னு பண்ண ஒரு முடிவினால் தான் பெரிய குழுமங்கள், ரீட்டைல் குழுமங்கள் எல்லாருமே தங்க வணிகத்தில் இறங்கி இருக்கு. இதில் இருக்கக்கூடிய அந்த 3 முதல் 5 லட்சம் ஊழியர்கள் என்ன ஆக போகிறார்கள்? ஸோ ஏன் ஆனது? நீங்கள் ஏற்றுமதி செய்யவில்லை. ஸோ அப்போ ஏற்றுமதி செய்யவில்லை என்றால் நான் இப்போ உங்ககிட்ட கையிருப்பு இல்லை. இப்பொழுது வாங்காதீர்கள் என்று சொல்லும்போது வங்கிகளுக்கு சிக்கல் வரப்போகிறது. முதல் பெரிய பிரச்சனை. விவசாயி வர்க்கம் ஜெனரலாகவே என்ன பண்ணா, சின்ன ஒரு போகம் விளைச்சல் முடிந்த உடனேவே அவர்கள் பாதுகாப்பாக நம்புவது தங்க முதலீடு தான். தங்கம் வாங்கி வைத்தால் ஒரு ஆவரேஜா 40% தங்கத்தோட பிரைஸ் வந்து ஆண்டுக்கு ஆண்டு வளருது. அந்த 40% இன்ஃப்ளேஷன் வந்து உங்களுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. இப்போ இதெல்லாமும் டிஸ்டர்ப் ஆக போகிறது. அவர் சொல்வது என்னவென்றால் இனி தங்கம் வராது என்பதை மறைமுகமாக சொல்கிறார். சோ இதனை வைத்து கள்ளச்சந்தை மார்க்கெட்டில் விலை ஏறிவிடும். இதெல்லாம் பிளாக் மார்க்கெட்ல, அரிசி பிளாக் மார்க்கெட், கோதுமை பிளாக் மார்க்கெட், எண்ணெய் பிளாக், அத்தியாவசிய பொருட்கள் பிளாக் மார்க்கெட்டில் வந்துவிடும். வாய்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கொடுக்க இருக்கிற தகவல்களை உடனடியாக தெரிந்து கொள்வதற்கு வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்முடைய இன்றைய நேர்காணல்ல பொருளாதார வல்லுநர் திரு சிற்பி அவர்கள் இணைந்திருக்காங்க. வணக்கம். பிரதமர் மோடி அவர்கள் இன்றைய பொருளாதார சூழலை சொல்லும் பொழுது தங்கம் வாங்காதீங்க அப்படின்ற ஒரு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பெட்ரோல் டீசல் வந்து கவனமாக பயன்படுத்துங்கன்றதை சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த கட்டமாக வந்து வீட்டிலேருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமையும் என்கரேஜ் பண்ணுறாங்க. நேற்றைய தினம் முன்மொழியும் பொழுது ஆன்லைன் கிளாஸஸ் கூட ஸ்கூல்ஸ் கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு அறிவிப்பை மிக வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க. இது நம்ம எதை நோக்கி போகிறோம் அப்படின்றத வந்து காமிக்குது. மேற்காசிய போர்னால ஒரு நெருக்கடி சூழல் அப்படின்றத வந்து முன்வைக்கிறாங்க. உண்மை நிலவரம் என்ன சார்? முதல் கட்ட பதிலில் அவர் சொல்லியிருக்கிறது வந்து என்ன சொன்னீங்கன்னா, தங்கம் சொன்னீங்க, டிராவல் சார்ந்து யாரும் வெளிநாடுகளுக்கும் பயணிக்காதீங்கன்னு சொல்லிருக்காங்க. நம்ம ஒவ்வொன்றாவே வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் சார். முதல்ல தங்கம் வாங்காதீங்கன்றாங்க. நம்ம ஊர்ல முதல் சேமிப்பே தங்கமா தான் இருக்குது. ஸோ இன்னைக்கு தங்கம் வாங்காதீங்க அப்படின்னு பிரதமர் சொல்லியிருக்காரு. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரு 3 மாதம் கழிச்சு இன்னொரு அறிக்கையும் வரலாம். எப்படின்னா, உரங்களை கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்க விவசாயிகள். நான் அதுக்கு உண்டான பதில் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் செல்ஃபோன் அடிக்கடி வாங்குறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லுவார். கம்ப்யூட்டர் கொஞ்சம் வாங்குறத குறைச்சிக்கோங்க. இது அடுத்த 6 மாதத்திற்குள் நிச்சயமாக நான் எதிர்பார்க்குற அடுத்த அறிக்கை. ஏன் அதை சொல்கிறேன்? இப்போ பொதுமக்கள்ல கொஞ்சம் பொருளாதார அறிவு இருக்கவங்க கூட சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க, கொஞ்சம் வந்து எக்கனாமிக்கா இருங்க, தேவையில்லாத ஒரு பொருளை வாங்காதீங்கன்னு சொல்ல நிலைமை வந்து இப்ப நம்மளாவே புரிஞ்சு கொள்ள நிலைமையும் வந்துருச்சு. முதல்ல தங்கத்துக்கு வந்துடும். ஸோ ஏன் இதை சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்போ வந்து கடந்த ஏப்ரல் 25 ட்ரம்ப் டாரிஃப் ஆரம்பித்த காலகட்டத்திலிருந்து இந்தியாவிற்கு வந்த பேர் இடி என்று சொன்னால் அது வந்து அந்நிய செலாவணியில் பெரும் பிரச்சனை ஏப்ரல் 25 ஆரம்பித்து விட்டது. ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கான பதில் என்னென்னா, இந்தியா ஆண்டுக்கு ஆண்டு முக்கியமாக நம்பியிருப்பது ஏற்றுமதி நடந்தால்தான் நமக்கு ஒரு பொருளை ஏற்றுமதி செய்தால் நமக்கு டாலரோ ரூபிளோ பிரிட்டிஷ் பவுண்டோ இல்லை யூரோ எந்த ஃபாரின் கரன்சியாக இருந்தாலும் அதுதான் ஒரு நாட்டுக்கு வந்து சேரும். நீங்கள் ஏற்றுமதி பண்ணால் நான். ஸோ 2004க்கும் 2014க்கும் இடைப்பட்ட காலத்தில், அதாவது காங்கிரஸ் அரசாங்கத்தில் யூபிஏ ரெஜிமில் நமக்கு அவர்கள் செய்த ஒரு நல்ல வேலை என்ன, இது வந்து எக்ஸ்போர்ட் சென்ட்ரிக் எக்கானமின்ற ஒரு கான்செப்டை தெளிவாக எடுத்துன்னு வந்தாங்க. அதை பேஸ் பண்ணி தான் வந்து லிபரலைசேஷன் வந்து செட் ஆச்சு ஆக்சுவலாக. அப்போ 3 லட்சம் கோடி ஆண்டுக்கு இருந்த 2004 இருந்த ஏற்றுமதி 3 லட்சம் கோடி ரூபாய் இருந்தது.
இவர்கள் விட்டு செல்லும்போது, அதாவது 2014-15 நிதியாண்டில் விட்டு செல்லும்போது நம்மளோட ஏற்றுமதி, இந்தியாவோட ஏற்றுமதி கிட்டத்தட்ட 6 மடங்கு அதிகமாகி 19 லட்சம் கோடி ஏற்றுமதியை இவர்கள் ஈட்டி தந்தார்கள். ஓகே, நாம் எல்லாரும் ஏற்றுமதி செய்தோம். அது சர்வீஸ்லேயும் பண்ணோம், பொருள்லையும் பண்ணோம், எல்லாத்தையும் பண்ணோம். ஆனால் நரேந்திர மோடி, நீங்கள் ஆர்எஸ்எஸ் கவர்மெண்ட், பிஜேபி கவர்மெண்ட் எப்படி வேணால் நீங்கள் சொல்லுங்கள், 19 லட்சம் கோடி 2014-15 விட்டு சென்ற அந்த கவர்மெண்ட் இவங்க டேக் ஓவர் பண்ணதுக்கு அப்புறம் 2024-25 இவர்கள் எவ்வளோ ஏற்றுமதி நமக்கு கொடுத்துருக்கிறார்கள் என்று பார்த்தால் ஜஸ்ட் 100% வளர்ச்சி. தட் மீன்ஸ் 31 லட்சம் கோடி எக்ஸ்போர்ட். இன்னும் கொஞ்சம் முன்ன பின்ன நீங்கள் சொன்னீங்கன்னா வேணால் ஒரு 35 லட்சம் கோடின்னு போட்டுவாங்க. ஸோ அங்கே வந்து 18 to கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தது எவ்வளோ, 3 லட்சம் to 18 லட்சம் கோடி, 6 மடங்கு வளர்ச்சி. இங்கே வந்து 100, அப்போ 450லேருந்து 500% வளர்ச்சி வந்து ஏற்றுமதியில் பார்த்துட்டீங்க. நீங்கள் கேட்குற கேள்வியில் டைரெக்டாக லிங்க் ஆகுது. நான் அதுக்காக தான் இந்த பதில் சொல்லிவிட்டு அப்புறம் அதை சொல்கிறேன் உங்களுக்கு நான். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு நாடு வந்து பல்வேறு பொருட்களுக்கு பல நாடுகளை நம்பியிருக்க வேண்டும். அதே போல் நம்முடைய வளங்களை வைத்து எந்தெந்த நாடுகளுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ நம்மளோட வளங்களை வைத்து ஏற்றுமதி செய்ய வேண்டும். ஸோ இந்த மிக்ஸ் நமக்கு தெரியணும். ஆக்சுவலாக இவங்க எடுத்திருக்கிற ஒரு பெரிய பிரச்சனைன்னா, நம் உள்நாட்டுக்கு மட்டும் உற்பத்தி செய்வோம் அப்படின்னு பண்ண ஒரு முடிவினால் தான் 2014க்கும் 2025க்கும் இடைப்பட்ட காலத்தில் 18 லட்சம் கோடி இருந்த ஏற்றுமதி ஆக்கப்பட்டது இன்று சொற்பமான ஒரு 30 லட்சம் கோடின்ற ஒரு மிக மிக கம்மியான வளர்ச்சி. ஸோ அப்போ அந்த காலகட்டத்தில் நம்மளுடைய அந்நிய செலாவணி எப்படி வளர்ந்துருக்கிறது, அதுதான் கடைசியில் என்ன. ஓகே, இது வந்து ஒரு நீங்கள் இனிஷியேட்டிவ் எடுக்கிறீங்க, எக்ஸ்போர்ட்னு ஒன்று எடுக்கிறீங்க, என்ன நமக்கு பெனிஃபிட் கிடைச்சிது அப்படின்னு அடுத்த கேள்வி. அப்போ 2004க்கும் 2014க்கும் இடைப்பட்ட காலத்தில் இந்த எக்ஸ்போர்ட் எல்லாம் செய்ததால் நமக்கு ஈட்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, மொத்த சேமிப்பு, அந்நிய செலாவணி சேமிப்பு என்பது $100 பில்லியன் இருந்த 2004 அந்நிய சேமிப்பு 2014 முடியும் போது கிட்டத்தட்ட $325 பில்லியன் இருந்தது. அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மடங்கு புரிஞ்சுக்கலாமா, 3 மடங்கு. ஸோ இது இருந்ததால் தான் அந்த காலகட்டத்தில் நமக்கு பெரிய ஒரு ஆயில் ஷாக் என்ற வார்த்தை வந்ததே கிடையாது. ஆயில் ஷாக் என்பதோ திடீரென்று அப்பப்போது பார்த்தீங்கன்னா பேப்பரில் வந்து ஸ்டாக் மார்க்கெட் கொலாப்ஸ்ன்றதோ பெரிய விஷயம், டாலரை பேஸ் பண்ணி பெரிய மார்க்கெட் கொலாப்ஸ் ஆகலை, கோல்டு இஷ்யூ இந்த மாதிரி வரலை. ஆனால் இவர்கள் வந்து 2014க்கும் 2025 காலகட்டத்தில் நம்மளோட ஃபாரெக்ஸ் ரிசர்வ் எவ்வளோ ஏறி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 325ன்னு சொன்னோம் இல்லைங்களா 2014. இன்றைக்கி நம்மளோட சேமிப்பு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா சொற்பமான $700 பில்லியன் தான். டபுளுக்கு ஜஸ்ட் அபவ். அவங்க எவ்வளோ பண்ணியிருக்காங்க, 3 டைம்ஸ் மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன் ஆனது, நீங்கள் ஏற்றுமதி செய்யவில்லை. ஸோ அப்போ ஏற்றுமதி செய்யவில்லை என்றால் நான் இப்போ உங்ககிட்ட கையிருப்பு இல்லை. ஸோ கையிருப்பு இல்லை, இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. அப்போ 2000 ஒன்று ஆரம்பிக்குது பிரச்சனை. எங்கே ஆரம்பிக்குது, கோவிட் வருது. கோவிட்ல வந்தபோது இப்போ நீங்கள் சொல்கிறதுக்கு ஒரு குறுக்கிட்டுறேன் சார். ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இந்த தவறான ஏற்றுமதி கொள்கையினால தான் இன்னைக்கு ஒரு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு. ஆனால் பிரதமர் மோடி அவர்கள் சொல்லும் பொழுது மேற்காசிய போர் சூழல்னால தான் இந்த ஒரு நெருக்கடி சூழல் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத வந்து முன் வச்சு தான் வந்து பெட்ரோல் டீசல்லாம் பயன்படுத்தாதீங்க, சிக்கனமாக பயன்படுத்துங்க அப்படின்றதையும் வந்து முன்மொழிகிறாங்க இல்லையா. இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? அவர் என்ன சொல்கிற, நீங்கள் கேட்குற கேள்வியை பாமரனுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அப்போ மேற்காசிய போகிறோன்னா காமன் மேனுக்கு என்ன நினச்சிப்பாங்க, அப்போ ஆயிலை மட்டும் நிறுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆயிலை பார்த்து யூஸ் பண்ணுக்கோங்க, ஓகே, எல்பிஜி பார்த்து யூஸ் பண்ணுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து ஆயிலுக்கு அங்கே மேற்காசிய போர்லேருந்து நமக்கு எங்கே லிங்க் ஆகிறோம், தங்கத்தோட லிங்க் ஆகிறோமா, தங்கம் அங்கேருந்து வர்றது கிடையாது. நமக்கு வரக்கூடிய தங்கம் வரக்கூடிய நாடுகள் இறக்குமதின்னு நீங்கள் பேசினா தங்கம் வரக்கூடிய நாடுகள் எங்கே, சைனாலேருந்து வாங்கணும், இல்லை ரஷ்யாவிலேருந்து வாங்கணும், இல்லாட்டி நீங்கள் வந்து போலண்ட்லேருந்து வாங்கணும். ஒரு 8-10 நாடுகள் இருக்குது. ஆஸ்திரேலியாவிலேருந்து வாங்கணும், அந்த மாதிரி ஒரு நாடுகள் இருக்குது. ஆனால் இவர் அதை சொல்லலை. இவர் மேற்காசிய போரினால் நீங்கள் வந்து வேலை செய்வது வந்து வீட்டிலிருந்தே வேலை செய்யுங்கள், மேற்காசிய போரினால் நீங்கள் வந்து தங்கம் வாங்காதீர்கள்னு சொன்னால் நீங்கள் அப்படி தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டை கனெக்ட் பண்ணணும். மேற்காசிய போரினால் எதுக்கு நீங்கள் தங்கம் வாங்காமல் இருக்கணும்? அப்போ மேற்காசிய போரினால் ஏற்பட்ட விளைவு இன்று ஏற்றுமதியும் மேற்காசிய நாடுகளுக்கு நடக்கவில்லை. ஏன்னா இவங்க வந்து ஆல்ரெடி நான் சொன்ன ஏற்றுமதியே கம்மி, அதில் ஆயில் கொடுத்து ஒரு பரிமாற்றம், இப்படி தான் இவங்க போட்ட பைலேட்ரல் ட்ரீட்டி போட்டதுனால நீங்கள் எங்களிடம் எண்ணெய் வாங்கி கொள்ளுங்கள், ஆனால்
நாங்கள் கேட்கும் என்ஜினியரிங் உதிரி பாகங்கள், நாங்கள் கேட்கும் வந்து மீன் பொருட்கள், மருந்து பொருட்கள், அப்புறம் அரிசி பொருட்கள்லாம் கொடுங்க அப்படின்றது. இப்போ இந்த ஹோர்முஸ் ஸ்ட்ரெய்ட் மூணுன்னு வருமானம் குறைந்து விட்டது. அந்நிய செலாவணி வருமானம் குறைந்த உடனே உங்களுக்கு தாகம், என்ன தாகம்? டாலர் தாகம். ஐயோ டாலர் வேணும், டாலர் வேணும், டாலர் வேணும். ஏன் டாலர் வேணும்? பொருளாதாரத்தை இயக்க வேண்டும் என்றால் வாகனங்கள் செல்ல வேண்டும், பவர் பிளான்ட் இயங்க வேண்டும், டீசல் தேவை, பெட்ரோல் தேவை, ரெஸ்டாரண்ட் இயங்கணும்னா எல்பிஜி தேவை, நேச்சுரல் கேஸ் தேவை, விவசாயிகளுக்கு உரங்கள் தேவை. இது எல்லாமே எதை நம்பி இருக்குது? இங்கே கிட்ட இந்த டாலர்லேருந்து எடுத்து கொடுத்து தான் அந்த பொருட்களை வாங்குகிறீர்கள். அது மட்டுமல்ல, இப்போ பிரச்சனை, இப்போ இவங்கள் வந்து கையில் வந்து பெரிய சேமிப்பு, நான் சொன்ன அந்த 600 பில்லியன் 700 பில்லியன் டாலர் இருப்பது ரொம்ப கம்மி. அதனால் என்ன ஆகுதுன்னா, இப்போ இவங்களுக்கு ஒரு பேனிக் ஆனதில் என்ன ஆகுது, சரி ஓகே வெளியில் போய் ஓப்பன் மார்க்கெட்டில் டாலர் வாங்குவாங்க. ஸோ ஓப்பன் மார்க்கெட்டில் டாலர் வாங்கும்போது 95 என்பது 95 கொடுக்க மாட்டாங்க ஆப்வியஸாக. இப்போ எஸ்பிஐ கிட்ட நீங்கள் வாங்கினீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, சரி கவர்மெண்ட் பர்ச்சேஸுக்கு 25 கொடுப்பாங்க, வேறு நீங்கள் ப்ரைவேட் பர்ச்சேஸ் போகும்போது 98 கொடுங்கன்னு வாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்றால், இப்போ இந்த அரசாங்கத்திடம் பணம் இல்லை. ஐயோ அடுத்த 6 மாதத்தை நான் எப்படி கடத்துவது? பெட்ரோலுக்கு வழி இல்லையே, இப்போ பவர் பிளான்ட்டை நடத்தணுமே, விவசாயிகளுக்கு உரம் கொடுக்குமேனு. அப்போ நான் வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி இதே பிரச்சனையை சொன்னேன். நீங்கள் ஏன் வேண்டுமென்றே தேர்தலை இப்பொழுது வைத்துவிட்டு இதை மறைக்கிறீர்கள். இதுதான் பெரிய பிரச்சனை. தேர்தலை கூட ஒரு 2 மாதம் நீங்கள் போஸ்ட்போன் பண்ணிடலாம். இல்லை தேர்தல் சந்திக்கிற நேரத்தில் உங்களுக்கு திராணி இருந்தால் இதையும் சேர்த்து பேசியிருக்க வேண்டும். ஏன் பேசவில்லை? இவ்வளோ பெரிய பிரச்சனை வரப்போகிறதுனா அப்பொழுது நீங்கள் இன்று சந்தித்து கொண்டிருப்பது அந்நிய செலாவணி நெருக்கடி. வி ஆர் இன்டு டாலர் எமர்ஜென்சியில் நம்ம ஆல்மோஸ்ட் ஜனவரியிலேருந்தே நம்ம மேஜராக உள்ளே போயிட்டோம். இன்னும் கரெக்டாக சொன்னால் போன ஏப்ரல் 25 அமெரிக்கா ட்ரம்ப் பிரச்சனை ஆரம்பித்தது ஸ்லோவாக என்ட்ராகி இன்றைக்கி வந்து கிரைசிஸ் வந்து எமர்ஜென்சியாக மாறி இன்னொரு 6 மாதத்தில் என்ன கேட்டஸ்ட்ராஃபி நடக்க போகுதுன்னு தெரியாது. டாலர்னால் நடக்க போகிற கேட்டஸ்ட்ராஃபி. சரி, இப்போ என்னுடைய புரிதலின்படி ஒரு அந்நிய செலாவணி நெருக்கடி சூழல் காரணமாக தான் வந்து இன்னைக்கு தங்கம் வாங்காதீங்க அப்படின்றத வந்து முன்மொழிஞ்சுக்காங்கன்றாங்க. ஸோ இதன் மூலமாக இப்போ இந்த தங்கம் விலை அதுக்கான டிமாண்டும் அதிகரிக்கும் அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். தங்கம் விலை அதிகமாக இருக்கும். ஸோ இதன் மூலமாக என்னென்ன பாதிப்புகள் நமக்கு ஏற்படும், அதை நம்ம சிம்பிளாக நீங்கள் சொல்லிடுங்க. இப்போ இந்த இறக்குமதியில் இருக்கக்கூடிய 2 தொழில்கள், தங்கம் சார்ந்த தொழில்கள், தங்கம் வைர நகை சார்ந்த தொழில்கள், இந்த எண்ணெய் சார்ந்த இது ரெண்டும் சேர்த்து கிட்டத்தட்ட வந்து 75 லட்சம் கோடி நான் சொன்னேன் இல்லைங்களா. அது வந்து ஒரு 40% இது பண்ணாதீங்கன்றார். இது பண்ணாதீங்க அப்படின்ற, எனக்கு இறக்குமதி பண்ண முடியாது, என்கிட்ட டாலர் இல்லைன்னு சொல்லி முடிச்சேன். அப்போ இதை நம்பி இருக்கக்கூடிய 2 பெரிய இயக்கங்கள். ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, தங்கத்தை வாங்காமல் இரு என்று சொல்வது யாருக்கு? தனி மனிதனுக்கு சொல்கிறீங்க. அப்போ இதில் வந்து புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, வந்து இதை நம்பி இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 15 லட்சம் ஊழியர்கள். கோல்ட் ஸ்மித், டைமண்ட் ஸ்மித், பிளாக் ஸ்மித், நிறைய மக்கள்லாம் வருவாங்க. அது மட்டுமல்ல, ஆர்கனைஸ் செக்டர், அன்ஆர்கனைஸ் செக்டர் என்று சொல்லக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 15,000 சிறு குறு நிறுவனங்கள் வந்து இந்தியா முழுவதும் வந்து இந்த தங்க வைர நகை தெருவோரத்தில் இயங்கி கொண்டிருக்கின்றன. ஸோ அப்போ கிட்டத்தட்ட 15 லட்சம் பேர் நீங்கள் வேலையை செய்யாதீர்கள் அப்படி சொன்னால் இவர்களுக்கு மாற்று தொழில் எங்கே? வாங்குவது ஒரு புறம், நான் அதுக்கு பின்னாடி வரேன். நான் இவர்களுக்கு மாற்று தொழில் என்ன? இந்த 15 லட்சம் பேர். இது மட்டுமல்ல, சமீப காலகட்டத்தில் கோவிடுக்கு பிறகு வங்கிகள் பெரிதாக நம்பியிருப்பது தங்க நகை கடன் வட்டி. அது நல்ல ஒரு வருமானத்தையும் லாபத்தையும் வங்கிகளுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றன. இப்பொழுது இப்போ இருக்கிறதெல்லாம் வந்து ஓரளவுக்கு மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக தனக்கிட்ட இருந்த நகை எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து இப்போ பேங்க்கில் போய் லாக் ஆகிருக்கு. இப்போ வரக்கூடிய காலகட்டத்தில் அவங்களுக்கு வரக்கூடிய சின்ன சின்ன வருமானங்களில் விவசாயிகளோ தனி மனிதர்களோ இல்லை ரோடோரம் நடத்துகிறவர்களோ கொஞ்சம் கொஞ்சம் நகையை வாங்கி வைக்கணும் ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா வருங்காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு நகை தேவைப்படும் என்றாங்க. இப்பொழுது வாங்காதீர்கள் என்று சொல்லும்போது அப்போ 2 சவாலை வந்து சந்திக்க போகுது இந்த இந்திய அரசாங்கம். வங்கிகளுக்கு சிக்கல் வரப்போகிறது. முதல் பெரிய பிரச்சனை. ஏன்னா இப்போ வந்து இப்போ பிரச்சனை பார்த்தீங்கன்னா, போஸ்ட் கோவிட் வரக்கூடிய காலகட்டங்கள் நான் நிறைய சந்திக்கிறது பார்த்தீங்கன்னா, எம்எஸ்எம்இஸ்லேருந்து சிறு குறு டைனி காட்டேஜ் எல்லாருமே வந்து இன்றைக்கி இயக்கிறது வந்து லோனை மட்டும் நம்பி இல்லை. புரியுதுங்க சொல்ல. ஸோ ஒன்று
இரண்டாவது இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அந்த விவசாயி வர்க்கம் ஜென்ரலாகவே என்ன பண்ணால், சின்ன ஒரு போகம் விளைச்சல் முடிந்த உடனேவே அவர்கள் பாதுகாப்பாக நம்புவது தங்க முதலீடு தான். அவங்க எல்லாரும் நம்ம காமன் மேன் நினைக்கிற மாதிரி அவங்க எடுத்து போய் வந்து சிட்டி லைஃப்பில் இருக்கிற மாதிரி பேங்க் டெபாசிட் போடுறது என்பது கிடையாது. ஏன் செய்வதில்லை என்றால், அவர்களுக்கு எளிதாக தெரிந்தது என்னவென்றால், சரி ஓகே ஒரு 300 மூட்டை அரிசி போட்டேன் அப்படின்னா அந்த பணம் வந்தவுடனே டக்கு நாங்கள் லோக்கல் கடையில் கிராம கோயிலில் திண்டிவனமோ விழுப்புரமோ காஞ்சிபுரத்தில் எங்கேயோ போய்ட்டு நகையை வாங்கி வச்சுட்டு, சரிப்பா என்ன பண்ணுறது, அடுத்து 3 மாதத்துக்கு உரம் வாங்கணும், இது வாங்கணும், விதை வாங்கணும், எல்லாம் வாங்கணும், சரி ஓகே மிஷின் வாங்கணும், இப்போ இதை வச்சு வாங்கிக்கோ, வட்டிக்கு இது பண்ணிக்கோ, ஒரு 6 மாதத்துக்கு வாங்கிக்கொண்டு. இப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ண போகிறாங்க? ஸோ இது வந்து தெரியாமல், இதோட வந்து வீரியம் புரியாமல் பேசியிருக்காரான்றதான் என்னோடய பாயிண்ட்டு. இந்த வியாபாரத்தெல்லாம் நிறுத்தி வச்சுருங்கன்னா இந்தியா நிற்கப் போகிறது, வங்கிகள் பெரும் ஆபத்தில் சிக்கப் போகிறது, தனி மனிதர்கள் இன்னொரு அடுத்த 3வது பெரும் பிரச்சனை, ஒழுங்காக இருந்த சேமிப்பு பணம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 முதல் 20% தன்னோட மாத சம்பளத்தை சேமிப்பணும். சிட்டி லைஃப்பில் இருக்கவங்களாம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு ஆர்டி போட்டு வைத்திருந்தார்கள். இப்போ அந்த பழக்கம் என்ன ஆகும், இப்போ போயிட்டு வீண் செலவாக போவோம். இப்போ ஏன்னா சின்ன பணம், அதெல்லாம் குட்டி பணம், அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து பேங்க் டெபாசிட்டில் போட்டாலும் இன்றைக்கி இருக்கிற ஒரு தேவைக்கு நீங்கள் எடுத்துருவீங்க. வேற நகையில் போடும்போது என்னென்னா, ஒரு 2 வருஷம் கணக்கு வச்சு ஒரு பெரிய நகை குழுமத்தில் போயிட்டு நீங்கள் சிட் ஃபண்டுன்னு கட்டுறாங்க. அதெல்லாம் எதுக்கு கட்டுறாங்க? ஃப்யூச்சர் ப்ரொடெக்ஷன். தங்கம் வாங்கி வைத்தால் ஒரு ஆவரேஜாக 40% தங்கத்தோட ப்ரைஸ் வந்து ஆண்டுக்கு ஆண்டு வளர்கிறது. ஸோ அந்த 40% இன்ஃப்ளேஷனுக்கு வந்து உங்களுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. இப்போ இதெல்லாமும் டிஸ்டர்ப் ஆக போகிறது. அது மட்டுமல்ல, பெரிய குழுமங்களில் இப்போ நீங்கள் சென்னையிலேயே எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து 1 லட்சம் பேருக்கு வேலை தந்து கொண்டிருக்குது பெரிய குழுமங்கள். இப்போ நீங்கள் எடுத்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 33 டிஸ்ட்ரிக்ட்னு வச்சுக்கோங்களேன். 33 டிஸ்ட்ரிக்ட்லேயும் எனக்கு தெரிஞ்சு பெரிய குழுமங்கள், ரீட்டைல் குழுமங்கள் எல்லாருமே தங்க வணிகத்தில் இறங்கியிருக்கேன். இதில் இருக்கக்கூடிய அந்த 3 முதல் 5 லட்சம் ஊழியர்கள் என்ன ஆக போகிறார்கள்? இதெல்லாம் தான் இதில் வரக்கூடிய மிக ஆபத்தான விஷயங்கள். இதெல்லாம் மிக விரைவில் நடக்கப் போகின்றன. இது வந்து ப்ராபப்ளி ஜூன் மாதத்துக்கும் செப்டம்பர் மாதத்துக்கும் இடையில் நடக்கக்கூடிய மிக ஆபத்தான விஷயம். இந்த தீபாவளி மிகவும் பெரிய நகை கடைகளுக்கு ஒரு சோகமான தீபாவளியாகத்தான் முடியும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். 5வது சொல்ல வேண்டும் என்றால், நீங்கள் கேட்ட ஒரு கேள்வியாகப்பட்டது, எவ்வளோ விலை ஏறப்போகிறது? அப்படி என்றால் அவர் சொல்வது என்னவென்றால், இனி தங்கம் வராது என்பதை மறைமுகமாக சொல்கிறார். ஸோ இதனை வைத்து கள்ளச்சந்தை மார்க்கெட்டில் விலை ஏறிவிடும். எப்படி வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நமக்கு எல்பிஜி ப்ராப்ளம் என்று சொன்னவுடன் இன்றும் கள்ளச்சந்தையில் ஒரு கமர்ஷியல் சிலிண்டர் விலை 9,000 முதல் 10,000 வரை சென்று விட்டது. தட் மீன்ஸ் கிட்டத்தட்ட 3 மடங்கு ஆகியிருக்கிறது. அப்படி என்றால் வெளியில் பார்ப்பதற்கு தங்கத்தின் விலை தொலைக்காட்சியெல்லாம் போடுறாங்க, 1 கிராம் 14,000 என்று போடுகிறார்கள். ஸோ நீங்கள் எப்படி அதை புரிஞ்சுக்கணுன்னா, ஓப்பன் மார்க்கெட்டில் வந்து அஃபிஷியல் மார்க்கெட்டில் வந்து 14,000 ஆகும். இப்போ வெட்டிங் சீசன் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ வெட்டிங் சீசன் இட் இஸ் இந்தியா கல்ச்சரில் அன்அவாய்டபிள். நாம் ஆனால் இனி வந்து தவிர்க்கணுன்ற சூழ்நிலையும் வந்து பிரதமர் மோடி வலியுறுத்திருக்காங்க. இது குடும்பம் திருமணங்கள் காலத்தில் கூட தங்கம் வாங்குறத தவிர்ங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஒரு புது எராக்குள்ள நுழையிறோமா? இல்லை நான் அதை ஒத்துக்கொள்ளவே மாட்டேன். ஏனென்றால் இவர் சொல்வது நடக்காது. ஏனென்றால் கள்ளச்சந்தையின் தங்கத்தை நோக்கி எகனாமிக் நியூ டிசிப்ளின் எரா அப்படின்ற ஒன்று முன்மொழிகிறாங்களா? அப்படி நான் சொல்ல மாட்டேன். எப்படி ஏன் டிசிப்ளின் வராது அப்படின்னா, அவர் வந்து எப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு கேட்டால், 1992 வந்து கோல்டு கண்ட்ரோல் ஆக்ட் என்று ஒரு சட்டம் வந்து நீக்கப்பட்டது. அதற்கு முன்பு வரை இந்திய அரசாங்கம் சேனலைஸ் பண்ணி கொடுத்தது கோல்டை. நான் தனிநபர், நீங்களோ நானோ வந்து தனிநபர்களோ ஒரு குழுமமோ இறக்குமதி செய்ய முடியாது. 92 வரை இந்திய பொருளாதாரம் வந்து தாராளமயமாக்கல் செய்யப்பட்ட பின்பு பல்வேறு ஃபாரின் டிபிஎஸ் போன்ற நிறுவனங்கள்லாம் இங்கே வந்து நடத்துவதற்கும், டைட்டல் போன்ற நிறுவனங்கள் நடத்துவதற்கும் லைசன்ஸ் கொடுக்கப்பட்டது. அவர்களே நேராக இறக்குமதி செய்யலாம் என்று ஒன்று இருந்தது. 92 முதல் 2017
25 இன்று நான் பேசிக்கிறேன். நான் இவரிடம் எதிர்பார்த்த பதில், இந்த தங்கத்தை நாங்கள் வந்து சீர் செய்ய விரும்புகிறோம், நீங்கள் யாரும் இறக்குமதி செய்யார்கள், நாங்கள் இதை இறக்குமதி செய்து யாருக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று ஒரு கோட்டா முறையை எடுத்துருந்தால் இது நல்ல ஒரு இதாக இருந்திருக்கும். அதை ரெகுலேட் பண்ணி எடுத்துன்னு போகிறது வந்து நல்ல தீர்வாக இருக்கும். அதை விட்டு இது பாட்டுக்கு வரும், அது பாட்டுக்கு வந்து நீங்கள் வாங்காதீங்கன்னு சொல்லும்போது இது இன்டைரக்டாக மறைமுகமாக கள்ளச்சந்தையை ப்ரமோட் பண்ணும்போது 14,000 ஒரு கிராமுக்கு கூறப்பட்ட தங்கம் வெளிச்சந்தையில் என் நம்பிக்கையில் கிட்டத்தட்ட அது டபுளாக கூட ஆகிவிடும், 28,000. ஏனென்றால் இந்திய மார்க்கெட்டை பொறுத்தவரையில் தட் இஸ் கோல்டு இண்டஸ்ட்ரியில் 2 சொல்லுவாங்க, வெட்டிங் ஜுவல்ஸ், டெய்லி ஜுவல்ஸ்னு உண்டு. வெட்டிங் வேர் ஆர் டெய்லி வேர் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் அவங்களோட இன்றைக்கி ஆகக்கூடிய 7.5 லட்சம் கோடி நினைக்கிறேன் நம்மளோட ஆண்டு இது ரீட்டைல் பிஸ்னஸ் ஆஃப் ஜுவல்லரி இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து கிட்டத்தட்ட 35 முதல் 40% வந்து வெட்டிங் ஜுவல்லரி. ஓகே, இன்னும் கூட்டி சொல்லணும்னா இன்னும் எக்ஸாக்ட் நம்பர்ஸ் போனால் 50 கிட்டவே போகுதுன்றாங்க ஆக்சுவலாக. ஸோ 50% வெட்டிங் ஜுவல்லரி, இட் இஸ் அ ரிச்சுவல், இட் இஸ் அ ரிச்சுவல். அண்ட் இது வந்து ட்ரெடிஷ்னலாக நடக்கிற இது வந்து ஒரு ஃபேன்சிக்காக பண்ணுறது கிடையாது. உங்கள் தலைமுறை, உங்கள் அடுத்த தலைமுறை நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்வதற்காக ஒரு தனி மனிதனின் பாதுகாப்பான முதலீடு. அது எப்பொழுது வேண்டும், வீடு கட்ட உதவலாம், இல்லை ஒரு மருத்துவ செலவு. ஸோ இது வந்து ஒரு ஒரு தோற்றத்தை இவர் கொடுப்பது என்னவென்றால் வந்து ஏதோ நம்ம வந்து ஒரு ஃபேன்சிக்காக பண்ணுற மாதிரி சொல்கிறோம். டெய்லி வேர் வந்து 50% இருக்குது. 7.5 லட்சம் கோடியில் 50% தான் வந்து டெய்லி வேர். பட் பாக்கி 3.25 லட்சம் கோடி வந்து கிட்டத்தட்ட வந்து எல்லாமே வெட்டிங் வேர். அது வந்து ஒரு பாரம்பரியம். அந்த பாரம்பரியத்தை நீங்கள் சில கம்யூனிட்டிகளில் வந்து 100 சவரன் போடலாம் வந்து ஆண்டுகளாக 100 ஆண்டுகளாக நடந்து கொண்டு இதை எப்படி நீங்கள் வந்து அப்போ வந்து நடைமுறையை நிறுத்துங்கள் என்று சொல்கிறாரா? என்ன சொல்கிறார் இவர்? அதுதான் எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு அது இந்து நடைமுறை அப்படின்றத நீங்கள் எந்த இந்து ராஷ்டிரான்றதுக்குள்ளே போகிறீங்க. நடைமுறை அப்படின்றத தாண்டி என்ன இன்னைக்கு இருக்கக்கூடிய எக்கனாமிக்கல் கிரைசிஸை வந்து சரி பண்ணணும் அப்படின்றதுக்காக சொல்கிறாங்க. மோடி அவர்கள் சொல்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அதற்கு அடுத்தபடியாக வந்து பெட்ரோல் டீசல் சிக்கனம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஒரு சாமானியன் இதன் மூலமாக என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு பொருளாதார வல்லுநர் நீங்கள் கொடுக்குறீங்க இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கு? நான் என்னை கேட்டீர்களானால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இந்த அறிக்கையை இந்த அரசாங்கத்திடம் இவர் சிஓபி சம்மிட்டில் நான் போகிறேன், நான் ப்ரெசன்டேஷன் கொடுக்குறேன், பிபிடி கொடுக்குறேன்னு சொன்னதுக்கு பதிலாக இவர் இப்பொழுது என்ன சொல்கிறார், நீங்கள் வந்து உங்களோட பர்சனல் வெஹிக்கிளை நீங்கள் குறைச்சிக்கோங்க. இன்ஃபேக்ட் இன்னொருபடி மேலே போனோன்னா இவர் வந்து ஃப்ளைட் ட்ராவலை குறைச்சிக்கோங்கன்னு சொன்னதுக்கு நேற்று வந்து சமூக வலைத்தளங்களில் அவ்வளோ கருத்துக்கள், எதிர்கருத்துக்கள் சொல்லிவிட்டு உடனே கிளம்பியிருக்கிறார். சொல்லிவிட்டு 6 நாடுகளுக்கோ 8 நாடுகளுக்கோ அவர்கள் கேட்டது எல்லாமே ஒரே கேள்விதான், ஐயா நீங்கள் அடிக்கடி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள், மிக முக்கியமா அவர் அனாவசியம் தேவையின் அடிப்படையில் பயணங்களை மேற்கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்காரு. தேவையில்லாமல் பயணம் மேற்கொள்ள வேண்டாம் தானே சொல்லியிருக்காரு. அதுதான் அது சொல்ல வர பாயிண்ட் வந்து அவங்க சமூக வலைத்தள பொதுமக்கள் சொல்வது என்னவென்றால், இதுவரை எவ்வளவோ பயணங்கள் நீங்கள் சென்று வந்தீர்கள். சைனா, அதில் குறிப்பாக சொன்னால் சைனாவை பற்றி அடிக்கடி பேசுவாங்க. போயிட்டு வந்துட்டு வெளிப்படைத்தன்மையும் இல்லைன்னு வேறு பேசியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இப்போ நேற்று வந்திருக்கு, கருத்தாக வந்திருக்கு. ஸோ நான் சொல்லக்கூடிய கருத்தாகப்பட்டது, நாம் வந்து பொது வாகனங்கள், அது அரசு பேருந்தோ இல்லை வந்து ரயில் போக்குவரத்தோ இல்லை மெட்ரோ போன்ற வாகனங்களை யூஸ் பண்ணுவது, இதை நீங்கள் இன்று தான் சொல்ல வேண்டும் இல்லை, நீங்கள் இது சொல்லியிருக்க வேண்டியது 7-8 வருடங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கலாம். இன்றும் அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொஞ்சம் மாற்றிருக்கலாம். எப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ நீங்கள் அடுத்த ஒரு 6 மாதத்திற்குள் எல்லாரும் மின் வாகனங்களுக்கு போய்விடுன்னு சொல்ல. அப்படி என்றால் நீங்கள் போக்குவரத்தை நீங்கள் நிறுத்த மக்களுக்கு வந்து பார்த்து யூஸ் பண்ணுங்கள் என்று சொல்ல போவதில்லை. இல்லை பெட்ரோல் டீசல் பிரச்சனை, அதனால் நீங்கள் வந்து இதுக்கு மாறிக்கொள்ளுங்கள் என்று சொல்ல போகிறீர்கள். அப்படின்னா அங்கேயே வந்து அவரோட அந்த தெளிவுத்தன்மை இல்லை என்பது என் தெளிவான கருத்து. அப்போ இது சாத்தியமா அப்படின்னு கேட்கலாம். அப்படி என்றால் நீங்கள் ஐரோப்பா நாடுகளை சென்று பாருங்கள். ஐரோப்பா நாடுகளில் இப்போ எனக்கு தெரிஞ்சு நெதர்லாண்ட்ஸ் போன்ற நாடுகள், ஸ்வீடன் போன்ற நாடுகள்
கார் பாப்புலேஷன் மிக மிக கம்மி. அப்போ ஏன் உங்களால் வந்து அந்த ஒரு தெளிவான கருத்தை வந்து நாம் ஐரோப்பா நாடுகளைப் போல் நம்ம வந்து வாழ்ந்து காட்டுவோம் அப்பொழுதே சொல்லி, இதுக்கு வந்து அந்நிய செலாவணி நெருக்கடி வந்த பின்பு தான் இதை சொல்ல வேண்டுமா? என்ன தேவையில்லைல்ல. அதுதான் நான் சொல்ல வரும் கருத்து ஆக்சுவலாக. ஸோ அப்போ வந்து இதுவரை நீங்கள் வந்து ஏற்றுமதியை கையாள தெரியாமல் இன்று பிரச்சனை கையை விட்டு போன பிறகு இன்னும் வரக்கூடிய 3 மாதத்தில் வந்து உங்களோட டாலர் கிட்டத்தட்ட 99 முதல் 100 நிச்சயமாக தொட்டுவிடும். அப்பொழுது நீங்கள் என்ன சொல்ல, எல்லாரும் வந்து நீங்கள் வந்து கேஸை கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள், இனிமேல் வீட்டில் வந்து ஒரு வேளை சாப்பிடுங்கன்னு சொன்னாலும் சொல்லுவீங்க நீங்கள். நான் தயாராகிட்டேன் நான் ஆக்சுவலாக. இது முறையா? அதுதான் என்னோட கேள்வி. அப்படின்னா இந்த அரசாங்கத்திற்கு நான் தெளிவாக சொல்வது, நிதி மேலாண்மை தெளிவு இல்லை. அது இவராக இருந்தாலும் சரி, நிர்மலா சீதாராமனாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு 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 மக்கள் பிரச்சனையை வந்து ஒரு பொழுதுபோக்கு பிரச்சனையாக்க வேண்டியது சொல்லிவிட்டு இப்போ நான் வெளியே சென்று எவ்வளோ தேவை. முற்றிலுமாக இந்த நிதி நிலை, இந்த நிதி நெருக்கடிக்கு வந்து மேற்காசிய போர் சூழல் காரணமே இல்லைன்றீங்க? நிச்சயமாக கிடையாது, இருக்கிறது. இது வந்து ஒரு சில நாடுகள் சந்திக்கின்றன வீரியம் இருக்கிறது. எந்தெந்த நாடுகள் வளைகுடா நாடுகளை நம்பி, குறிப்பாக ஐரோப்பா நாடுகளில் சில நாடுகள் வந்து வளைகுடா நாடுகளை நம்பி இவர் செய்த, அதுவும் இவரும் ட்ரம்ப்பும் சேர்ந்து, ஏன்னா இவர் தானே ட்ரம்ப்போட மிக நெருங்கிய நண்பர் என்று சொல்கிறார். இவர் ட்ரம்ப் நேத்தன்யாஹூ தானே 3 பேர் நெருங்கி, இவர்கள் ஆரம்பித்து வைத்த சண்டை தானே இது. இவர் பிப்ரவரி 13 அன்னைக்கு ட்ரம்ப்பை சந்திக்கிறார். இவர் பிப்ரவரி 26 அன்னைக்கு நேத்தன்யாஹூ சந்திக்கிறார். பிப்ரவரி 28 அன்னைக்கு நேத்தன்யாஹூ காமினியை கொள்கிறார். இந்த கனெக்டிங் த டாட்டை இப்படி தானே பார்க்கணும். அப்போ நீங்கள் அவரை போய் சண்டையை நிறுத்துகள் என்று சொல்லவே இல்லை. அப்படி பண்ணுவோன்னா நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல, நான் என் ஃபோன்லேயே நான் வந்து போரை நிறுத்தி காட்டுறேன் பாருங்கள். போரை நிறுத்ததை நீங்கள் சொல்லலை. ஆனால் ஏன்னா இவங்களால் வந்து இந்த ஆர்எஸ்எஸ்ஸால் இஸ்ரேலை எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது. இஸ்ரேல் துணை போகும் ட்ரம்ப்பை எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது. அதனால் இவர் சண்டையை அடித்துக் கொள்ளட்டும், நான் வேடிக்கை பார்க்கேன், நீங்கள் எனக்காக உதவுங்கள். எங்கள் நண்பர்கள் 2 பேர் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஈரானில், அவர்களுக்கு இருக்கும் எண்ணெய் வளங்களை கபலீகரம் செய்வதற்காக. அதனால் மக்கள் நீங்கள் சந்திங்கள் எல்லா பிரச்சனைகளையும் சொல்லாமல் சொல்லி காட்டுகிறார். அப்படிதான் நான் புரிந்து கொள்கிறேன். இப்போ மோடியினுடைய வெளிப்படையான இந்த அறிவிப்பு மூலமா நமக்கு என்ன நேரடியான பாதிப்புகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது சார்? ஏன்னா நீங்க இந்த விஷயத்தை நம்ம முன்னாடி பேசும்பொழுதே தேர்தல்னால தான் நான் இந்த கேள்வியை ஏன் உங்க முன்னாடி முன்வைக்கிறேன்னா, தேர்தல் முன்னாடி முடிஞ்ச பிறகு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி நிலை நம்ம சந்திக்க போறோம் அப்படின்றத வந்து நீங்க ஏற்கனவே முன் வச்சு பேசியிருந்தீங்க. ஸோ அதன் அடிப்படையில் தேர்தல் முடிந்து ஒரு ரிசல்ட் வந்து ஒரு 10 நாட்களுக்குள்ளேயே வந்து இந்த அறிவிப்பை பார்க்குறோம். அது வேற மாதிரியான ஒரு அறிவிப்பா இருக்கு, மேற்காசிய போரின் மூலமாக அப்படின்ற ஒரு நெருக்கடி அறிவிப்பாக இருக்குது. ஸோ இதன் மூலமாக நேரடியா என்னென்ன பாதிப்புக்குள்ளாக போறோம், என்னெல்லாம் நடக்க போகுது சார்? இப்போ எப்படின்னா வந்து ஒன்று நீங்கள் சொன்ன மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டு மோரர்லெஸ் வந்து நீங்கள் லாக்டவுனில் சந்தித்த அதே இம்ப்ளிமெண்டேஷன் செயல்முறைப்படுத்துவார்கள். ஸோ என்ன பிரச்சனைகள் வரப்போகின்றன? அப்போ மூலப்பொருளான கச்சா பொருள் என்னிடம் இல்லை, கம்மியாக இருக்குது, பார்த்து செலவழிங்கள் என்று சொல்லும்போது போக்குவரத்து செலவு மிக அதிகமாகும். பொது போக்குவரத்தே அதிகமாகும். இப்போ நீங்கள் கேபுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய காஸ்ட் ஆகப்பட்டது 3 முதல் 4 மடங்காகும். அது மட்டுமல்ல, காய்கறிகள், பழ வகைகள் 2 முதல் 3 மடங்காகும். நிச்சயமாக 3 மடங்காகும். இன்னொன்று, கிராமத்திலிருந்து நகரத்திற்கு அவரவர் சொந்த வாகனங்களை விட சில பேர், இப்போ நீங்கள் வந்து டயர் 2 சிட்டி திண்டுக்கல், வத்தலகுண்டு, இல்லை இந்த பக்கம் மதுரை அந்த சைடில் டயர் 3 சிட்டியில் இருக்கும் டயர் 2 சொந்த வாகனங்களை ஒரு மூட்டையில் வைத்து கொண்டு வந்து, இப்பொழுது அது நடக்காது. சப்ளையிலேயே பிரச்சனை வரும். ஷார்ட்டேஜ் ஆஃப் காய்கறிகள், அரிசி போன்ற பொருட்கள், கோதுமை போன்ற பொருட்கள் இம்பேக்ட் ஆகும்போது பிஸ்கட் விலை கூடும், எண்ணெய் விலை கூடிவிடும். இதெல்லாம் நாம் சந்திக்கக்கூடிய மிக மிக ஆபத்தான, இதை தவிர வரக்கூடிய பிளாக் மார்க்கெட்டிங் ஆஃப் இந்த பொருட்கள், நான் சொன்ன பொருட்கள் இதெல்லாம் பிளாக் மார்க்கெட்டில், அரிசி பிளாக் மார்க்கெட்டு, கோதுமை பிளாக் மார்க்கெட், எண்ணெய் பிளாக், அத்தியாவசிய பொருட்கள் பிளாக் மார்க்கெட்டில் வந்துவிடும். நாம் 150 கோடி என்பதை நாம் மறந்து கொண்டிருக்கிறோம். அதில் அர்பன் கன்சியூம் பண்ணுறது போஸ்ட் லாக்டவுன் பிறகு அர்பன் கன்சியூம் பண்ணுறது ரொம்ப அதிகமாகிடுச்சு. இப்போ அந்த ஹேபிட்டெல்லாம் இப்போ நம்மளால் மாற்றிக்க வர முடியல. ஸோ ஒரு பக்கம் கோல்டு பிளாக் மார்க்கெட்டு, இன்னொரு பக்கம் டீசல் பிளாக் மார்க்கெட்டில் வரும், அதுக்கப்புறம் உரம் பிளாக் மார்க்கெட்டு.
இப்போ உரம் ஆல்ரெடி இப்போ சொல்லியாச்சு 2-3 நாளைக்கு முன்னாடி ஐ திங்க் உரப்பற்றாக்குறை வரப்போகிறது என்பது அரசாங்கமே தெரிவித்திருக்கிறது. அப்போ உரப்பற்றாக்குறையும் சேர்த்து உற்பத்தியை பாதிக்கும். ஸோ அப்போ உற்பத்தி பாதிக்கும் போது இப்போ இன்னொரு ஐ திங்க் ஜூன் மாதம் ஜூலை மாதத்தில் உங்களுக்கு பயிர் சாகுபடி பண்ணி ஆகணும் நீங்கள். அப்போ என்ன மாதிரி காம்ப்ளிகேஷன் வரப்போகுது, இதோட வீரியங்கள் மிக மிக கொடுமையாக இருக்கும், மிக மிக கொடுமையாக இருக்கும். நான் வருந்துவது இவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகிறத வந்து இவ்வளோ கேஷுவலாக இவங்க ஹேண்டில் பண்ணியிருக்காங்களேன்றதான் என்னோட மிக வருத்தமான ஒரு பதிவு. ஆனால் யாருமே இதை பற்றி கேட்டுக்கொள்ளவே இல்லை. இதுவரை 8 பட்ஜெட் 10 பட்ஜெட்டில் பார்த்து நிர்மலா சீதாராமன் இந்த ட்ரேட் டெபிசிட் என்று சொல்லக்கூடிய நம் சப்ஜெக்ட் தான் நம்ம பேசிக்கொண்டிருக்கிறோம். ஏற்றுமதியை ஒழுங்காக கையாண்டால் ட்ரேட் டெபிசிட் பிரச்சனை வராது, இன்ஃப்ளேஷன் வராது. இவர்கள் என்ன நினைத்து கொண்டோன்னா உள்நாட்டு உற்பத்தியை ஹேண்டில் பண்ணிவிட்டால் இன்ஃப்ளேஷனை கட்டுப்படுது. இது இன்ஃப்ளேஷன் கிடையாது. ஏன்னா நம்மளுடைய பொருளாதாரமாகப்பட்டது கிட்டத்தட்ட ட்ரேட் டெபிசிட் இதில் இருக்கும். தட் இஸ் வந்து இறக்குமதியைத்தான் நம்பியுள்ளோம். இறக்குமதியை நம்பி இருக்கும்போது நீங்கள் ஏற்றுமதி செய்தால்தான் அந்த பொருளை வாங்க. அதை இவர்கள் முற்றிலும் இவர்கள் வழித்தவறி சென்று விட்டார்கள். இதை தற்காலிகமாக தடுப்பதற்கு அரசாங்கம் என்ன மாதிரியான வழிமுறைகளை மேற்கொள்வார்கள்? என்னை பொறுத்தவரையில் நான் தெளிவாக இருக்கிறேன். நம்மிடம் இன்றும் சில வளங்கள் இருக்கின்றன. நான் சொன்ன என்ன சொல்கிறது, சிறு குறு தொழிலுக்கு ஒரு சிறப்பு சலுகைகளை அறிவித்து ஏற்றுமதி செய்யுங்கள். ஒரு எப்படி வந்து எமர்ஜென்சியை சொல்கிறீங்களோ உடனே நீங்கள் யார் பொருள் பண்ணுறீங்களோ முதல்ல கொஞ்சம் ஒரு டொமஸ்டிக் மார்க்கெட் பண்ணிவிட்டு தயவு செஞ்சு வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு வேண்டியது என்னென்ன பண்ண முடியுமா எல்லா துறையிலையும் பண்ண முடியாது. ஜவுளித்துறையில் ஓரளவுக்கு செய்ய முடியும். நம்மிடம் எல்லா பஞ்சு சப்ளை முதல் எல்லாமே கிடைக்கின்றன. என்ஜினியரிங் உதிரி பாகங்களுக்குரிய வசதிகள் கிடைக்கின்றன. எது உள்நாட்டிலேயே நாம் இம்போர்ட் செய்யாமல் இறக்குமதி செய்யாமல் உற்பத்தி செய்துக்கோ அதனை ஓரளவுக்கு ஏற்றுமதி செய்தாலே அடுத்த 6 மாதம் முதல் 1 வருடத்திற்குள் நம்மிடம் அந்நிய செலாவணி வந்துவிடும். ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு எல்சி ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க, 90 நாளுக்குள்ளே நமக்கு ஃபாரின் ரெமிட்டன்ஸ் நம்ம சப்ளை பண்ணோன்னு அடுத்த செகண்ட் கொடுத்துட்றோம். இன்ஃபேக்ட் உங்களுக்கு எல்லாமே அகெயின்ஸ்ட் அட்வான்ஸ் தான் எல்லா சப்ளைஸும் நீங்கள் பண்ணுறீங்க. இந்த அரசாங்கம் அதனை செய்ய தவறிவிட்டு நீங்கள் உங்களை மாற்றிக்கொண்டீர்கள் என்று சொல்வது மிக மிக தவறான அணுகுமுறை. தெளிவாக ஒரு நெருக்கடி சூழல் வரப்போகுது அப்படின்றத வந்து முன்னெச்சரிக்கையாக சொல்லியிருக்கீங்க. மக்கள் என்ன மாதிரியான வழிமுறைகளை மேற்கொள்ளணும்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய தகவலுக்கு மிக்க நன்றி சார்.